ஹெச்சிஎஃப் பேஸ் பண்ண கொஸ்டின் பார்க்கலாங்க. கேள்வி என்ன குடுத்துருக்காங்கன்னா, 40க்கும் 100க்கும் இடையில உள்ள நம்பர்கள்ல எத்தன பேர்ஸ் வந்து ஹெச்சிஎஃப் 15 இருக்கும் அப்படின்னு கேட்கறாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஹெச்சிஎஃப் 15 என்ன அர்த்தங்க? எத்தன நம்பர்ஸ் இருக்கோ அந்த நம்பர்ஸ் எல்லாமே காமனால 15ஆல வகுப்படணும். சரிங்களா? இதுதான் வந்து ஹெச்சிஎஃப் ஆனா அர்த்தம். அதாவது நார்மலா இப்போ ஒரு எக்ஸ், ஒய், ஜெட் இருக்கு அப்படின்னா இந்த 3 நம்பருமே காமனா இப்போ ஏவோ, பியோ ஏதோ ஒரு நம்பர்ல இப்போ உதாரணத்துக்கு இன்னும் சொல்ல போனா 5, 6 கொஞ்சம் விக்கில் எடுக்குது அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க. இப்போ இந்த 5, 6, 7 இந்த 3 காமனா எந்த டேபிள்ல டிவைட் ஆகுங்க? 1ல மட்டும் தான் டிவைட் ஆகும். இப்போ இதுவே பாருங்க 5, 10, 15 இது 3 காமனா எதுல டிவைட் ஆகுங்க? 5வது டேபிள்ல டிவைட் ஆகும். ஸோ இந்த மாதிரி தான் நம்ம ஹெச்சிஎஃப் புரிஞ்சுக்கணும். அந்த மாதிரி எத்தனை பேர்ஸ் இருக்கு அப்படின்னு கேட்கறாங்க. இப்ப பாருங்க 40ல இருந்து 100க்குள்ள என்ன நம்பர்லாம் இருக்கு? 15th டேபிளால டிவைட் ஆகிறது என்னெல்லாம் இருக்கும்? 45, 60, 75, 90. உடனே போய் ஆப்ஷன்ல 4 இருக்கிறது போட்டுறப்படுது. அவங்க கேட்கறது என்னங்க? பேர்ஸ் ஜோடிகளை கேட்கறாங்க. அப்ப இதெல்லாம் வரும். ஃபர்ஸ்ட் 45, 60, 60, 75, அடுத்தது 75, 90 இவ்வளவுதானுங்களா? இன்னொன்னு இருக்கு. இன்னொன்னு என்ன இருக்குங்க? 45, 75 இது எப்படி அப்படின்னா 15ஆல வகுக்கும்போது 15 3 45 15 4 60 மறுபடியும் இதை 15ஆல வகுக்கும்போது 4 5ன்னு வரும். 15ஆல வகுக்கும்போது 5 6ன்னு வரும். இப்ப இதை 15ஆல வகுக்கும்போது 3 5ன்னு வரும். அவ்வளவுதான். இப்ப மொத்தம் எத்தனை பேர் வந்துருச்சு? 4 பேர் வந்துருச்சு. அப்ப இந்த கேள்விக்கு பதில் என்னங்க? ஆப்ஷன் பி தான். சரிங்களா? இப்ப இன்னொரு விஷயம் பாருங்க. இதுவே நம்ம 75 90 எடுத்தோம் அப்படின்னா சாரி அத ஆல்ரெடி எடுத்துட்டோம். இப்ப 45 90 நம்ம எடுக்கிறோம் அப்படின்னா இது எந்த டேபிள்ல காமனா போகுங்க? 45லயே போயிடும். 45 1 45 2 வந்துரும். இப்ப இதுவே வந்துட்டு 60 90 எடுத்தோம்னா 30வது டேபிள்ல போகும். 2 அதுக்கப்புறம் 3 அப்படின்னு வந்துரும். நீங்க 5வது டேபிள்ல கூட கொண்டுட்டு போலாம். பாருங்களேன் 30 அதுக்கப்புறம் வந்து 60 90 30 வராது. இந்த இடத்துக்கு 5 போறேன். 5 4 எவ்வளவு வருங்க? 60 5 6 90 வரும். அதுக்கப்புறம் பாருங்க 2 டேபிள்ல 2 சார் இது 3 சார் வந்துச்சு. இப்ப 5 2 என்ன வருதுங்க? 30 ஹெச்சிஎஃப் வருது. நம்மளுக்கு என்ன வந்திருக்கணும்? 5 மட்டும் தான் வந்திருக்கணும். ஏன்னா இந்த ரெண்டுமே எல்லாமே 1 டேபிள்ல தான் போகும். சோ அதனால 15 மட்டும் தான் இருக்கும். இப்ப இந்த கேள்வி உங்களுக்கு தெளிவா புரிஞ்சிருக்கும் நம்புறேன். சோ ஹெச்சிஎஃப் அப்படின்னா நம்மளுக்கு எத்தனை நம்பர்ஸ் இருக்கோ அந்த நம்பர்ஸ் எல்லாமே காமனா ஒரு டேபிள்ல டிவைட் ஆகணும். அது மட்டும் தான் ஹெச்சிஎஃப். இதே எல்சிஎம் அப்படின்னா அந்த கடைசி வரைக்கும் நம்ம எடுத்துட்டு போவோம். அது எல்லாத்துக்கும் தெரிஞ்சுதான். இப்ப இந்த கேள்வி உங்களுக்கு தெளிவா புரிஞ்சிருக்கும் நம்புறேன்.